ஹலோ, திஸ் இஸ் THIKiLAN. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா HTML என்ன, இது என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது, இந்த HTML அடிப்படை சிண்டெக்ஸ் என்னவா இருக்கும், அது எவ்வாறு அமைந்து வரும் என்ற விடயங்களை பார்த்தோம். ரைட், அதில் தொடர்ச்சியாக நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் எடிட்டரை பற்றி பார்க்குறோம். குறிப்பாக இந்த HTML பயன்படுத்தி ஒரு வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறோம்டா. ரைட், அந்த HTML காணப்படுகின்ற அனைத்து விதமான டேக்ஸ் இனமே இதில் அப்ளை பண்ணுவோம்டா. இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்னூடாகத்தான் அப்ளை பண்ணி அதனூடாகத்தான் நம்ம ஒரு வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ HTML பயன்படுத்தி ஒரு வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறோம்டா நமக்கு கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்று வேணும், மிக மிக முக்கியம். ரைட், இப்படி டெக்ஸ்ட் எடிட்டர் எடுத்திங்கன்னா சுமார் 100க்கும் மேற்பட்ட டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. ரைட், இப்படி பல்வேறு வகையான டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தாலும் குறிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் எடிட்டர்னு பார்த்தீங்கன்னா பைச்சாம் இருக்குது. ரைட், அதே போல் அட்டோம் இருக்குது, இனிவன் பிரெக்கெட்ஸ் இருக்குது, சப்ளைன் டெக்ஸ்ட் இருக்குது, நோட்பேட் ப்ளஸ் இருக்குது, அதே போல் விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது. இப்படி இந்த 5-6 வகையான டெக்ஸ்ட் எடிட்டர் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளஸ் அதே நேரம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு வகையான டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லலாம். ரைட், இதில் உங்களுக்கு எது சேஃப்டியோ ப்ளஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு விருப்பமானதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், உதாரணத்துக்கு பைச்சாம் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆஃபிஷியல் சைட்டுக்கு போய் கொள்ளுவீங்க. ரைட், போனீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ள டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட்டை கொடுத்தோம். ரைட், உங்களோட ஓஎஸை கன்ஃபார்ம் பண்ணி உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அதே போல் தான் அட்டோம் இருக்குது. ரைட், அது கொடுத்தீங்கன்னா ஸோ அதுலேயும் டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அதே போல் பிரெக்கெட்ஸ் இருக்குது, எனிவன் ஸோ அதை தாண்டி சப்ளைன் டெக்ஸ்ட் இருக்குது. ரைட், இது ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கும். ரைட், அதே போல் நோட்பேட் ப்ளஸ் இருக்குது. ரைட், இதுலேயும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இப்படி பல்வேறு வகையான டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. ரைட், இதில் நான் எது யூஸ் பண்ண போகிறேன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண போகிறேன். அனைத்து விதமான டெக்ஸ்ட் எடிட்டரும் தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரைட், இதில் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளஸ் அதே நேரம் எனக்கு பிடிச்ச ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்டை இருக்கும். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒஃபிஷியல் சைட்டுக்கு போய் கொள்வீங்க. ரைட், அதுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ரைட், நீங்கள் டவுன்லோட்டை கொடுத்தீங்கன்னா ரைட், அதுக்குள்ளே உங்களோட ஓஎஸை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸை கிளிக் பண்ணுவீங்க, இனிவன் ஒரு மேக் யூஸராக இருந்தால் கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்வீங்க. ரைட், அப்படி இல்லை நீங்கள் ஒரு லினக்ஸ் யூஸர்ண்டா ரைட், லினக்ஸில் நீங்கள் உபுண்டு டெபியன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்வீங்க. ரைட், அப்படி இல்லை ரெட்கேட் பெரோடா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் கொடுத்தது தன்னால் டவுன்லோட் ஆகிடும். ரைட், ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன்றபடியாக கேன்ஸை கொடுத்து கொள்கிறேன். நீங்கள் இப்படி விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு ரைட், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட், அதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும். ரைட், டெக்ஸ்ட் எடிட்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணித்தோம். ரைட், அடுத்தது இந்த HTML காணப்படுகின்ற ஒவ்வொரு டேக்ஸையும் இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் எப்படி அப்ளை பண்ணுறது, ரைட், அதனூடாக நம்ம எப்படி ரன் பண்ணுறது, ரைட், அடுத்தடுத்த கட்ட செயற்பாடுகள்லாம் ஒவ்வாறு மேற்கொள்கிற விடயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.